ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை மாத அமாவாசை எப்படி வழிபட்டால் பலன் இரட்டிப்பாகுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அமாவாசைங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் தர்மம் செய்தோம் அப்படின்னா முன்னோர்களின் ஆசி முழுவதும் நமக்கு கிடைக்கும். தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை மே 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. காலை 11:18 மணிக்கு துவங்கி மே 8ஆம் தேதி காலை 9:19 வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது. 8ஆம் தேதி காலை சூரிய உதய நேரத்தின் போது அமாவாசை திதி இருந்தாலும் 9:19 முடியுது. அதனால் நம்ம மே 7ஆம் தேதியை அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கலாம். மே 7ஆம் தேதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி குளிச்சுட்டு 11 மணிக்கு மேலே தர்ப்பணம் கொடுக்கலாம். சித்திரை மாத அமாவாசையில் விரதம் இருந்த முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா தடைப்பட்ட திருமணம், வேலை, தொழில் இப்படி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித தடையும் விலகி நமக்கு மிக சிறந்த ஒரு நல்வாழ்க்கை கிடைக்கும். வீட்டில் இருக்கும் வறுமை நிலை நீண்ட நாட்களாக நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விமோசனம் கிடைக்கும். சித்திரை மாத அமாவாசையில் தானம் வழங்கிறதுனால அதோட பலன் ரெட்டிப்பாக மடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அமாவாசை திதியில் மிக மிக சிறப்பான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வருடம் இந்த மாதம் இந்த அமாவாசை செவ்வாய்க்கிழமையில் வர்றது மிக மிக சிறப்பு. நமக்கு நம்முடைய கடன் தீரணும், நம்முடைய வறுமை நீங்கணும், செல்வம் சேரணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அமாவாசை அன்று நீங்கள் காலையிலேயே 11 மணிக்கு அமாவாசை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமாவே நீங்கள் இதை செய்யலாம். ஒரு சொம்பு தண்ணி, 1 ஸ்பூன் ஜீனி போட்டு நிலைவாசலுக்கு அந்தாண்ட வச்சுடுங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் துளசி போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தண்ணியை நம்முடைய முன்னோர்கள் குடிச்சிட்டு அவங்களுக்கு அதை குடிச்சிட்டு தான் அவங்க மேலுலகம் போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த துளசி தண்ணி அவங்க மனம் குளிர்ந்து அவங்களோட பசியும் நீங்கி அவங்க நம்மளை 7 தலைமுறை நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய பெரியவர்கள். அந்த அளவுக்கு இந்த துளசி தீர்த்தத்தில் ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இதை நம்முடைய முன்னோர்களுக்கு எப்பொழுதுமே அமாவாசை தினத்தில் ஒரு சொம்பு தண்ணியும் கொஞ்சம் துளசியும் வைத்துறதுங்கிறது மிக மிக சிறப்பு. இப்படி நீங்கள் 11 மணிக்கு வைக்கலைனாலும் 6 மணிக்கு மேலே நீங்கள் வச்சிடுங்க. இரவு முழுவதுமே அந்த தண்ணீர் நம்ம வீட்டு வாசலில் இருக்கட்டும். நம்ம 1 ஸ்பூன் அந்த சர்க்கரை வைக்கிறோம் இல்லையா, ஜீனி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நம்ம வைக்கும்பொழுது எறும்புகள் அதை சாப்பிடும். எறும்புகள் சாப்பிட்டாலே போதுங்க, நம்ம 1000 பேர் இல்லை 1,00,000 பேருக்கு நம்ம அன்னதானம் வழங்கின ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இதை எறும்பு சாப்பிட்டாலே நம்முடைய அனைத்து கர்மாக்களும் நீக்கப்படும், நம்முடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா அந்த தானம் பார்த்திங்கன்னா எறும்புகளுக்கு தானம் போடுறதாங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் அமாவாசையில் இந்த 2 பொருட்களையும் நீங்கள் நிலைவாசலில் வைத்திடுங்க. நிலைவாசல் தாண்டி அந்தாண்ட வைத்திடுங்க. அதே போல் கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை, நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைச்சிடுங்க. மதியம் படையல் போட்டு காக்கைக்கு சாப்பாடு வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படையல் படைச்சி காக்காவுக்கு சாப்பாடு போட்டு நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம், யாராவது ஒருவருக்காவது அன்றைய தினம் அன்னதானம் சாப்பாடு போடுங்க, அது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சர்க்கரையாவது நீங்கள் நிலவாசல் தாண்டி வச்சுடுங்க. இதெல்லாம் ரொம்ப நமக்கு நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு மிக மிக எளிய வழிமுறைகள் தான் இதெல்லாம். நாளைக்கு அகத்திக்கீரை கிடைத்தால் கூட நீங்கள் பசுமாட்டிற்கு வாங்கி நீங்கள் அகத்திக்கீரை கொடுங்க. நாளைய தினத்தில் மறக்காமல் நீங்கள் குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வ கோவில் போயிட்டு வாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உள்ளூர்லேயே உங்களுடைய என்ன கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு வாங்க. நாளைய தினம்னு இல்லை, எப்பொழுதுமே நீங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.
நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய நம்முடைய வீடு வந்து நம்முடைய தலைமுறைகள் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலே குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் எப்பொழுதும் மறக்காதீங்க. அமாவாசை வரக்கூடிய அனைத்து நாட்கள்லையுமே இது போல் ஒரு சொம்பில் தண்ணீர் கொஞ்சம் துளசி போட்டு வச்சுருங்க. ஒரு ஸ்பூனாவது கொஞ்சம் சர்க்கரை போட்டு வெளியில் வச்சுருங்க. இது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். இது வந்து ஒரு உண்மையான விஷயம். இதை வந்து நிறைய பேர் இதை இன்றளவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய பித்திருக்கள் அவங்களோட மனசு வயிறு குளிர்றது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையையும் குளிர செய்வாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைய தினம் வந்து அமாவாசை 11 மணிக்கு மேலே தொடங்குது. மறக்காமல் இது எல்லாத்தையுமே செய்யுங்க. தர்ப்பணம் பண்ணுங்கள், காக்கைக்கு சாப்பாடு, அன்னதானம், இதெல்லாம் வந்து நம்ம செய்தாலே போதும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வறுமையும் நீங்கி நம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உடம்பு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அதே மாதிரி திருமணத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு திருமண தடையினால் கஷ்டப்படுறவங்களுக்கு உடனடியாக திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக அதுக்கான அறிகுறியும் தோன்றும். மறக்காமல் எப்பொழுதுமே வந்து அமாவாசை தேதியை மறக்காதீங்க. நாளைய தினம் சித்திரை அமாவாசையை மறக்காமல் இந்த ஒரு விஷயங்கள்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் வசந்தங்கள் பிறக்கும். உங்கள் குலதெய்வத்தின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.